அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டை உலகு என்று வள்ளுவத்தை போற்றியும் அக்ஷய லக்ன பததி என்கின்ற ஜோதிடத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு சென்று உருவாக்கிய எங்கள் குருநாதர் உயர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவை வணங்கியும் இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன வீடியோ போட போறேன்னாக்கா, ஒரு ஜாதக ஆய்வு. அதாவது ஒரு அம்மா வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி ஜாதகம் பார்க்குறதுக்கு அனுப்புனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய கணவரும் நானும் இருக்கோம். என்னுடைய கணவர் வந்துட்டு ஏதோ ஜாப் பண்ணுற இடத்துல ஏதோ லேடிஸ் கிட்ட கொஞ்சம் தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்தது. ஆமாம், கேள்விப்பட்டேன். அது எப்படி சரியா தவறான்ட்டு எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது இருக்குனாக்கா எப்போ இருந்து இருக்கு, எது வரைக்கும் அது இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட்டெல்லாம் போகாதா, எனக்கு பயமாக இருக்குது, அப்படி இப்படின்ட்டுலாம் கொஞ்சம் பேசினாங்க. ஆமாம், அவருடைய ஜாதகத்தை வந்து பார்த்து நான் என்ன விளக்கம் சொல்லியிருக்கேன்ங்கிறது நான் இப்போ பார்க்கலாம். வணக்கம். ஸோ இதுதான் அந்த ஆணோட ஜாதகம், அந்த கணவரோட ஜாதகம். இவருக்கு வந்து 38 வயசு ஆயின்ருக்கு. இப்போதைக்கு வந்து ஏஎல்பி வந்துட்டு மேஷத்தில் போயிட்டுருக்கு, அஸ்வினி 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. ஸோ 1-8 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 5ல் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2-7 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் வந்துட்டு 11ல் இருக்காரு. இங்க லக்னாதிபதி வந்துட்டு 5ல் இருக்காரு, இந்த நட்சத்திராதிபதி வந்துட்டு 8ல் இருக்காரு. அப்படின்னா என்னன்னாக்கா, நட்சத்திராதிபதி 8ல் இருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அவமானம் படணும், மறைமுகமான தொடர்புகள், மறைமுகமான வேலைகள் எல்லாமே செய்யறதுக்கு அவருக்கு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு சொல்லி கொடுக்குது, தெரியுதா? பட் வந்து லக்னாதிபதி 5ல் இருக்காரு, நல்ல ஸ்தானத்துல தான் இருக்காரு. அவர் வந்து செவ்வாயா இருக்காரு, சூரியனோட சிம்மத்துல இருக்காரு. அப்படின்னா என்னது, அவருக்கு வந்து காதல், ஆசை, கற்பனை அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி கற்பனை, காதல், ஆசைகள், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் அவருக்கு வந்து நினைவு இருக்கும். இப்போதைக்கு அந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி 2ல் வந்துட்டு 2-7 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 11ல் இருக்காரு. அதாவது 2ல் ராகு இருக்காரு, தெரியுதா? இது வந்து சுக்கிரனோட அதிபதி சுக்கிரன். இதுக்கும் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுங்கிறது என்னது, பெண்கள் விஷயத்துல வந்து காதல் பண்றது, வயசுப்படுறது, கொஞ்சம் பெண்கள் இடத்துல ஆசைப்பட்டு பேசுறது, பழகிறது, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் வந்துட்டு சுக்கிர பகவானுடைய நிகழ்வுகள். ஸோ அவர் எங்க இருக்காரு, சுக்கிரன் 11ஆம் பாவத்துல இருக்காரு, 7ல் இருந்து 11ல் இருக்காரு. 11ஆம் பாவம் என்னது என்கிறது, பேரின்பம், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது, தெரியுதா? ஸோ இங்க கூட ராகுவோட சம்பந்தம் இருக்கு. எதுக்குன்னா 2-11 கனெக்ஷன் ஆகுது, 2-11 கூட கனெக்ஷன் ஆகுது. அதாவது 2ஆம் திருமணத்திற்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆண்மகன் வந்து பண்றதுக்கு தயங்க மாட்டாரு. என்ன எதுக்குன்னா 2-11 தொடர்பு இருக்கு. சுக்கிரன் இங்கே இருக்காரு, இவருக்கு வந்துட்டு இப்போதைக்கு சனியோட திசை நடந்துட்டு இருக்கு. ஏஆர்பி வந்துட்டு அனுஷம், சனியோட திசை நடந்துட்டு இருக்கு இங்க. ஸோ இங்க வந்துட்டு சனி இருக்காரு, சனி வந்துட்டு இப்ப வந்துட்டு இருக்காரு. பட் லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே சனி இங்க தான் இருந்திருக்காரு. அவருடைய கோச்சார சனி இங்க தான் இருந்திருக்காரு, தெரியுதா? இப்பதான் மார்ச்ன்றதான் அவர் வந்து மீனத்துல போயிருக்காரு. அது வரைக்கும் அவர் 2.5 வருஷம் கும்பத்துல தான் இருந்திருக்காரு. அவருடைய ஜாதக கட்டப்படி சனி அங்கே இருந்திருக்காரு, தெரியுதா? ஸோ அதனால அதுவும் இல்லாம இங்க வந்துட்டு இந்த 4வது பாகம் என்கின்ற கடக லக்னத்துல வந்துட்டு சனி போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து சுகமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்தவித தயக்கமும் இல்லாம அவருக்கு அந்த நினைவுகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா தெரியுது இங்க இருந்து. அதே மாதிரி 1-8 வந்து மறைமுக தொடர்பு, மறைமுகமான தொழில், அவமானம் படுறது எல்லாமே. பட் குரு இங்க இருக்கிறதுனால, ஏஎல்பியில இருக்கிறதுனால அவருக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு அவமானம் என்கிறது வந்து படல அவருக்கு, தெரியுதா? சும்மா வந்துட்டு ஏதோ ஒரே ஒரு ஃப்ரெண்டு அந்த மனைவிக்கு சொல்லியிருக்காரு. மனைவியும் கண்ணும் காதும் வெளிப்படுத்தாம, அதாவது ஒரு மற்ற மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லாம, ஒரு அவருக்கு தெரிகிற மாதிரி மட்டும். இதுக்குள்ள இந்த விஷயம் மக்களுக்கு சொல்றதுக்கு இல்லாத ஒரு விஷயம் இல்லையா?
அதனால வந்துட்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டு அது என்னடா இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு என்கிட்ட வந்தாங்க, வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு. ஸோ அப்படின்ட்டு நான் சொன்னேன். இப்ப எப்ப இருந்து அவர் இருந்திருக்காருனாக்கா, இந்த கேது இந்த ஏஎல்பி ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து இந்த மாதிரி இருந்திருக்காரு. அந்த டயத்துல தான் சனி வந்துட்டு கோச்சார சனி இங்க வந்திருக்காரு. இந்த சனி அங்க இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம இந்த ராகுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு, சுக்கிரனுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. சரிதா? ஸோ கடந்த ஒரு 3 வருஷமா தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் கணவனுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. அவருக்கு வந்து நல்லபடியா பேசி உட்காந்து பேசி புத்திமதி சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படி இப்படிலாம் புத்திமதி சொல்லுங்க. அவர் திருந்துருவாரு. அவருடைய இது லக்னாதிபதி வந்து 5ல் இருக்கிறனால வந்துட்டு அவருக்கு வந்து நிச்சயமா பேசி நீங்க வந்து பேசி இது பண்ணாக்கா அவருக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு திருந்துருவாரு. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இங்க அஸ்வினி 4 இருந்து சுக்கிரன் பரணி போகும்போது அப்ப கூட வந்து பாருங்க சுக்கிரனுக்கு இதாகுது, நட்சத்திராதிபதி 11ல வருது. பட் கோச்சார சனி இப்போதைக்கு வந்து இங்க போயிருக்காரு. கோச்சார சனி இப்போதைக்கு இங்க போயிருக்காரு. தெரியுதா? ஸோ அதனால வந்துட்டு ஒன்றும் ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த சுக்கிரன் வந்த பிறகு, நட்சத்திர புள்ளி வந்த பிறகு கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த மறைமுகமான இது வந்துட்டு போயிடும். மறைமுகமான தொடர்புகள், மறைமுக வேலைகள் எல்லாமே கொஞ்சம் போறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. ஸோ இந்த நட்சத்திர புள்ளி முடிகிற வரைக்கும், அதாவது டிசம்பர் 2025 வரைக்கும் அவருக்கு இருந்தது. ஸோ டிசம்பர் 2025 வரைக்கும் நீங்கள் அவரை கண்காணிச்சுட்டு இருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு அப்படின்ட்டுலாம். ஸோ நல்லா கண்காணிச்சுட்டுருங்க, நல்லா பேசுங்க, உட்காந்து பேசுங்க, அவரை புரிய வைங்க. ஸோ அவர் புரிஞ்சுக்கிடுவார். புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மையில தான் அவர் இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அதாவது 10 மீறியெல்லாம் போகலை நிலைமை அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த தொடர்புகள் எல்லாமே அவருக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் வந்துட்டு ஆமாம்மா, இந்த தொடர்புகள்லாம் ஏற்படுறதுக்கு உரிய வகையில தான் கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதாவது இந்த ஜாதகருக்கு என்னன்னாக்கா 2, 7 2, 7, 8, 10, 11 10 கூட 10 தான் தொழில் பண்ற இடத்துல, அதாவது சனி 11ல இருக்காரு. என்ன தொழில் பண்ற இடத்துல அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரின்பம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு, ஒரு தொடர்பு கொள்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு நிகழ்வு ஏற்பட்டு இருக்கு என்று நான் சொன்னேன். இந்த மாதிரி இந்த நட்சத்திர புள்ளி போன உடனே அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து தொழில வந்து இந்த ஜாப்ல இருந்து எப்படி வெற்றி பெறது, எப்படி லாபம் சம்பாதிக்கிறது, எப்படி ப்ரொமோஷன் வாங்குறதுங்கிற ஒரு நினைப்பு வந்துடும் அவருக்கு. ஸோ அதனால வந்து ஒன்றும் ஜாஸ்தி கவலைப்படாதீங்க. ஸோ நீங்க வந்து பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு கவனிப்புல இருங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். தெரியுதா? ஸோ இதான் நான் வந்து சொல்லி அனுப்பின ஒரு விஷயம். ஓரளவு மகிழ்ச்சியாக தான் போனாங்க. ஐயா, கிரக அமைப்புப்படி இந்த மாதிரி தான் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இந்த டிசம்பர்லயே இதெல்லாம் இந்த தொடர்புகள் எல்லாமே முடிஞ்சிடும் சொல்றீங்க. நான் வந்து உட்காந்து பேசுறேன், நான் அவரை கவனிச்சுட்டு இருக்கேன், பேசினா புரிஞ்சுக்கிடுவாரு, அந்த மாதிரியான தன்மை கொண்டவர் தான், ரொம்ப கடுமையான கோபக்காரர் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படி இப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. ஸோ போயிட்டு நேற்று கூட ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உட்காந்து பேசியிருக்கீங்க, அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த தொடர்புகள் உள்ள பெண்களை பற்றிய ஒரு விவரம் எல்லாமே நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு, மொபைல் வந்து டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எனக்கும் நம்பிக்கை இருக்குங்க ஐயா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் தன்னுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஜாதகத்துல ரெஃப்ளெக்ட் ஆகுதா, கிரக அமைப்புகள் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, அது எப்ப வந்து முடிவுக்கு வரும் என்கிற மாதிரியான ஒரு கருத்துகள், ஒரு இது வந்து ஜோதிடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ உலகத்துல எல்லா குடும்பத்திலையும் நடந்துக்கின்ற நல்லதோ கெட்டதோ நிகழ்வுகள் எல்லாமே வந்துட்டு அது ஒரு இன்பமான நிகழ்வுனா ஓகே, ஒரு துன்பமான நிகழ்வுனாக்க உடனே வந்துட்டு ஜாதகர் அணுகுங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அன்னைக்கு என்ன பண்றது, எப்போ வரைக்கும் இதுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னா கேட்டு உங்களுக்கு ஒரு பிளான் பண்றதுக்கோ, அந்த நிகழ்வுகளை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி அவாய்ட் பண்றதுங்கிற ஒரு பிளான், ஒரு ரோட் மேப் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் சொல்லுவாங்க அந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். ஸோ நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றிங்க ஐயா, பேசியிருக்கேன், நல்லபடியா ஒரு முடிவுக்கு வந்துடும் போல் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க.
ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை தெரிஞ்சு கொள்ளணும். எப்போ இருந்து எது வரைக்கும் இது நடக்கும், எது எப்படி நடந்துகிட்ருக்கு, எதுக்காக நடந்துகிட்ருக்கு, அப்படிலாம் உங்களுக்கு வந்து சில பல கேள்விகள் இருக்குன்னா எனக்கு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் எனக்கு வந்து அனுப்புங்க. இந்த வீடியோவில் வந்து என்னுடைய நேம், என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்கும். எனக்கு அனுப்புங்க. ஒரு ஜாதகத்தை வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு அதை பார்த்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இது பண்ணி நாங்கள் வந்து பேசிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு நல்ல அப்ரிஷியேஷன்லாம் வருது. ஸோ என்னுடைய வீடியோவை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ அதனால தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் வரும். ஸோ வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ.